அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு யூஎன்சி காயின், ஒரு 5 காயின்னு. 5 காயினுமே 5 விதமாக இருக்கும். இந்த நாடு கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு குட்டி நாடு. புருண்டி அப்படின்னு பேர் இதுக்கு. முதல்ல இதுக்கு உருண்டைன்னு பேர். இப்போ புருண்டின்னு பேர். இது எல்லாமே 5 ஃப்ராங்கு. இது ரிப்பப்ளிக் ஆஃப் புருண்டி அந்த நாட்டில் உள்ள பேர்ட் கலெக்ஷன், பறவைகளின் வரிசை, பறவைகளின் படம் போட்ட நாணயங்கள் சேகரிப்பு. இதில் ஒரே நாட்டில் உள்ள 5 விதமான பறவைகள். ஒரு பக்கம் அந்த நாட்டினுடைய தேசிய முத்திரை. இது எல்லாமே 5 விதமான பறவைகளும் 5 விதமாக இருக்கும். பேர்ட் கலெக்ஷன். யூஎன்சி காயின், அலுமினியம், மிக பழமையான ஒரு தொன்மையான கிமு 3000க்கு முன்பு உள்ள, சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு நாடு இது. எத்தனை வருஷம் சொல்லியிருக்கேன்? 40,000 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. நம்ம 2000 வருஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிமு 2000 வருஷம் அப்படின்னு சொல்லி. உலகின் தொன்மை வாய்ந்த ஒரு நைல் நதிக்கரையின் நாகரிகம் பெற்ற ஒரு வளமான நாடு. நைல் நதிக்கரை, நம்ம எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறோமோ, கங்கை நதி சொல்கிறோமோ, அப்புறம் இங்கிலாந்தில் தேம்ஸ் நதின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இது ஒரு நைல் நதிக்கரை நாகரிகத்தை கொண்ட ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நாடு. நைல் நதி எகிப்திலையும் ஓடுது, ஆப்பிரிக்காவிலையும் ஓடுது நிறையா. இது கமாமரேட்டிவ் காயின்ஸ், நினைவு நாணயங்கள். இதனோட வெயிட் 2.20 கிராம்ஸ். இது ஒரு ஏழ்மையான நாடு. ஆனால் இது பக்கத்தில் தான் சோமாலியா, மடகாஸ்கர் அப்படிங்கிற ஏழ்மையான நாடுகளும் இருக்குது. உலகத்தில் நிறைய ஏழ்மையான நாடுகள் இருக்குது, வறுமையான நாடுகள் இருக்குது. அதில் இது முதலிடத்தை வகிக்குது. ஒருத்தர் ஒரு நாள் முழுவதும் உழைச்சா கூட 50 ரூபா தான் சம்பளம். வருஷ வருமானம் வெறும் 14,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு. இது கிழக்கு ஆப்பிரிக்க நாடு. இதை ஒரு டார்க் காண்டினென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இருண்ட கண்டம் அப்படின்னு இந்த ஆப்பிரிக்க நாட்டை சொல்லுவாங்க. அல்லது ஒரு மறுமையான கண்டம் அப்படின்னு. ஒரு வளமான நாடு, ஒரு 54 நாடுகள் சேர்ந்த ஒரு கண்டம், 80 கோடிக்கும் மேலே மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கண்டம். 40,000 ஆண்டுகளுக்கு முன்பே செம்பு, வெண்கலம் போன்ற உலோகங்களை பயன்படுத்திய ஒரு கண்டம். கிமு 3000க்கு முன்பே வெண்கலத்தெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. 1962 தான் சுதந்திரமே கிடச்சிச்சு. கொஞ்ச காலம் பிரிட்டிஷ் கையில் இருந்துச்சு, கொஞ்ச காலம் அமெரிக்கா கையில் இருந்துச்சு, கொஞ்ச காலம் ஜெர்மனி கையில் இருந்துச்சு, கொஞ்ச காலம் பெல்ஜியம் கையில் இருந்துச்சு. இப்படி பிற நாடுகளினுடைய காலனி ஆதிக்கத்திலேயே இருந்து வளர்ந்து வந்த நாடுகள். வாழை இருக்கல, வாழைப்பழம், வாழைத்தாறு, அதையே முக்கிய விவசாய தொழிலாக கொண்ட ஒரு நாடு. தற்போது மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறது என்றால் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா, சாதி, மதம், இன கலவரங்கள். இன்றைக்கி ஒரு சாதிய பிரச்சனையும், மத பிரச்சனையும், இன பிரச்சனையும் உருவாகி வளர்ந்து வருகின்றதோ அன்று அந்த நாட்டிற்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது. விஷச்செடிகளை முதலிலேயே நீங்கள் கிள்ளி எறியாவிட்டால் பிற்காலத்தில் அதனால் ஏற்படக்கூடிய பல இன மோதல்களால் நாட்டில் பல உயிர் பலிகள் ஏற்படக்கூடும், பல பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். வருமானம் குறைவான காரணத்தால், வருமானம் நின்றுவிட்ட காரணத்தால் ஒவ்வொரு குடும்பமும் வறுமை கோட்டிற்கு கீழே செல்லும். மனிதர்களும்
மக்கள்களும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உணவு தட்டுப்பாடால் மடிவார்கள். வளர்ச்சி என்று ஒன்று கனவாகிவிடும். வாழ்க்கை மிகவும் மோசமாகிவிடும். காரணம் வேறு நாடுகளின் போர்களால் அல்ல, உணவுப் பொருளும் மற்ற தொழில்நுட்ப பொருளுக்கும் கிடைக்கவில்லை என்ற காரணம் அல்ல. எல்லாத்துக்கும் காரணம் ஜாதி மத இன மோதல்களும் காழ்ப்புணர்ச்சியும் மட்டுமே காரணம். என் மனசில் உள்ளதான் பேசிக்கிட்டே வரேன். ஆகையால் இது ஒரு சாதாரண பிரச்சனை என்று யாரும் எண்ணிவிடாமல் அவன் ஜாதியை தூக்கிட்டு ஆடினா ஆடிட்டு போட்டும் என்று நினைக்காமல் இந்த விஷ ஜந்துக்களை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்வை அழிக்காது, ஒரு இனத்தையே அழித்துவிடும். உலகில் மிகவும் வறுமையான நாடுகளில் ஒன்றாக நமது நாடும் ஆகிவிடும். ஆகாமல் பார்க்க வேண்டுமென்றால் ஜாதி மத இன மாச்சரியங்களை மறந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லாரும் இந்நாட்டு மனிதர்கள், எல்லாரும் சக மனிதர்கள் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்டுவோம், ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து உதவுவோம், சந்தோஷமாக வாழ்வோம். சந்திரனிலும் செவ்வாயிலும் உயிரினங்கள் வாழ்கின்றனவா, உயிரினங்கள் இருக்கின்றனவா என்று ஆராய்ச்சி செய்யும் வளர்ச்சியடைந்த நாடுகளே, பூமியில் வாழும் இந்த மனித உயிரினங்களையும் கொஞ்சம் பாருங்கள். சந்திரனிலும் செவ்வாயிலும் உயிரினங்கள் ஏதேனும் வாழ்கின்றதா என்று ஆராய்ச்சி செய்யும் உலக வளர்ச்சியடைந்த நாடுகளே, இந்த பூமியில் வாழும் மனித உயிரினங்களையும் சிறிது கவனத்தில் கொள்ளுங்கள். பசியாலும் பட்டினியாலும் வறுமையாலும் கண் முன்னாலேயே தாய் தந்தை மனைவி மக்களை பலி கொடுக்கும் இந்த மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது செவ்வாயிலும் சந்திரனிலும் போய் உயிரினங்கள் வாழ்கின்றனவா என்று பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடியை வீணாக்காமல் அந்த வளர்ச்சியும் இருக்கட்டும், உலக வளர்ச்சி மனித வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி இருக்கட்டும், அதோடு கொஞ்சம் இந்த மனிதர்களையும் கொஞ்சம் பார்க்கும்படி இந்த வலைத்தளத்தின் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். பசியாலும் பட்டினியாலும் வாடுகின்ற மக்கள் நம் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் நாம் மிகவும் செல்வச் செழிப்பாக அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் நாட்டில் வறுமை என்பது 1% தான். மற்றவங்களாம் நம்ம உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உழைக்கிறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. நம்ம மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது, அதாவது மற்ற நாடுகளை ஈடாக பேசும் பொழுது நாம் சொர்க்க பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ஜாதி மதம் மோதல்கள் இப்போ தான் அரும்பு விட தொடங்குகின்றன. இதை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும். யாரும் அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு விடக்கூடாது, அடிமையாகிவிடக்கூடாது என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன். ஜாதி மத மோதல்களை தயவு செய்து தவிர்க்குமாறும், அந்த உணர்வுகள் உங்கள் மனதில் இருந்தால் அதை அப்புறப்படுத்துமாறும், எல்லா மனிதர்களையும் நேசிக்கும்படியும், பிறப்பில் உயர்வு தாழ்வு இல்லை என்ற வார்த்தைகளையும், சாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினிலே எட்டோர் பெரியோர் இராதார் எளிகுலத்தோர் என்கின்ற புறநானூற்று வரிகளையும் அல்லது மூதுரை வரிகளையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே, நம் நாடு இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும், இன்னும் வளமாக வேண்டும் என்ற ஆவல் உங்கள் மனதில் இருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதி மத இனம் என்கின்ற ஒரு அரும்பு, ஒரு எண்ணம், ஒரு கொள்கை உங்கள் மனதில் மட்டுமல்ல வருங்கால சந்ததியினர் உங்களது குழந்தைகள் மனதிலும் ஏற்பட்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் தயவு செய்து. இன்று யார் என்று தெரியாமல் உங்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நான் யார் என்று தெரியாமல் இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம். ஒரே எண்ணத்தோடு, ஒரே செழுமையான மனதோடு,
ஒரு பசுமையான நினைவுகளோடு கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்ற ஒரு பெருமையோடு வாழ்வோம் நண்பர்களே, வாழ்வோம். இன்னைக்கு புரட்டாசி 1 ஒரு நல்ல நாள். உங்களிடம் நல்ல விதமான ஒரு கருத்தை மனதில் பதிவு செய்கின்றேன். பிறப்பில் உயர்வு தாழ்வு கிடையாது. ஆகையால் யாரும் ஜாதி மதத்தை பெரிதாக நினைக்க வேண்டாம். இது 5 விதமான பறவை. இது யூஎன்சி காயின், வெரி வெரி ரேர் செட்டு. இதில் என்கிட்ட 1 யூஸ்டு காயின் உங்களோட கலெக்ஷனில் கிடச்சிருக்கலாம். இது செட் காயின். இது 5மே கமாமரேட்டிவ், 5மே யூஎன்சி, இது 5மே ஒரு செட் காயின். இது வெரி வெரி ரேர் கலெக்ஷனு. ஏழ்மையான நாடுகளாக இருந்தாலும் அதனுடைய நாணயங்கள் வெரி ரேர் கலெக்ஷனாக இருக்குது. 5 ஃப்ராங்கு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு பறப்பதற்கு ரெடியாக இருக்கின்றது. என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்குது. இதை சாப்பிடலாமா வேண்டாம்னு சொல்லி உற்று நோக்கிக்கிட்டு இருக்குது. இது உஷாராகுது. சாப்பிடுவோமா பறப்போமா அப்படின்னு உஷாராகிக்கிட்டு இருக்குது. பின்னால் எவனும் வாரானா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குது. 5 விதமான பறவைகளும் 5 விதமான செயல்பாட்டுகளோடு இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த பக்கம் அந்த நாட்டினுடைய முத்திரை, தேசிய முத்திரை, புருண்டே நாட்டினுடைய தேசிய முத்திரை. இது ஆர்ம்ஸ், கோட் ஆஃப் ஆர்ம்ஸ். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன், அருமையான ஒரு கலெக்ஷனு. இதை பற்றி கொஞ்சம் சின்ன ப்ரிப்பேர் பண்ணி தயாரித்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அந்த நாணயங்கள் நிறைய பாடங்களை நமக்கு சொல்லி கொடுக்கின்றன. இது நோ பிஸ்னஸ். இது வியாபாரமே கிடையாது. இதை யாரும் வாங்கினாலும் சந்தோஷம், வாங்காவிட்டாலும் ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு செட்டு இல்லை. அது பேர்ட்ஸ் கலெக்ஷன் நிறையா வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து இந்த 5மே நான் வச்சுருவேன். இருந்தாலும் இந்த நாணயங்கள் மூலமாக மக்களுக்கு ஏதேனும் ஒரு சில நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல செயற்பாடுகளை, நல்ல கொள்கைகளை, நல்ல குறிக்கோள்களை ஏதேனும் உங்களிடம் கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கொள்ளலாம் என்று தான் இந்த நாணயங்கள் பேசுகின்றன என்ற வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். ஒரு அருமையான காயின். ஷிப்பிங் சார்ஜோடு சேர்ந்து 1000 ரூபீஸ். இது 5 நாணயமும் தபால் செலவோடு சேர்ந்து 1000 ரூபா. வெரி வெரி ரேர் கலெக்ஷன். வேணுங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எதுக்கெல்லாமோ நம்ம கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைகின்றனவா இல்லையா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நிறைய நாணயங்களை சேகரிங்க, நாணயத்தோடு சேகரிங்க. நாணயமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உலக நாட்டை பற்றி அறிவான பொது அறிவு, அதை நீங்கள் நன்கு தெரிந்து, அறிந்து, புரிந்து, படித்து ஒரு மேன்மையுறுங்கள், உயர்வடையுங்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். வாழ்க வளமுடன்.